அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சமையலறையில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்த அந்த பெண், மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த பெண், ஆனால் மார்க்கத்தினுடைய விஷயம், மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள், ஆனால் மார்க்கத்தினுடைய எல்லா நாலேஜுகளும் அவர்கள்ட்ட இல்லை. ஏதோ தொழுகிறாங்க, ஓதுறாங்க. அந்த அம்மா அவசர அவசரமாக சமையலறையில் வேலை செஞ்சுட்டு பையன்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி நகத்தை வெட்டு, ரொம்ப நாள் ஆச்சு, வளர்ந்துருக்கு பாரு, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்தை இந்த உலகத்திற்கு போதித்த மார்க்கம். நகத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வளர்க்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத். நகம் அதிகமாக வளர்ந்தால் அழுக்குகள் சேரும், அது அப்படியே நாம் சாப்பிடும் போது வாய்க்குள்ளே போகும். இதெல்லாம் தெரிந்த செய்தி. எந்த இடத்துல நாம் கொஞ்சம் தடுமாறுகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பையன் நகத்தை வெட்டி அதை ஒரு கையில் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுறதுக்கு போனான். உடனே அந்த அம்மா கத்தி, ஆகா இது ஆகாது, நகத்தை வெட்டினா அப்படின்னா வீட்டுக்குள்ளே கிடக்காமல் குப்பை தொட்டியில் போடுறது தர்த்திரியம், அது முசீபத்து, அப்போ நகத்தை என்ன செய்யணுன்ட்டு பையன் கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, இந்த நகத்தை லைட்டாக வெளியில் போய் மண்ணில் குழி தோண்டி புதைச்சிரு. யார் மூலமாக இந்த செய்தி வந்துச்சுன்னு தெரியலை. இன்றைக்கும் நிறைய குடும்பங்களில் ஆண்களும் பெண்களும் நகத்தை வெட்டினால் புதைக்கணும், அப்படி டஸ்ட்பினில் போட்டால் அது தரித்திரியம், அது பரக்கத்தை எடுத்துவிடும் என்றெல்லாம் தங்களை தாங்களவே ஒரு விஷயத்தை புகுத்தி கொண்டு மன ரீதியாக குழம்பி போயிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் குரானும் சொல்லலை, ஹதீஸும் சொல்லலை, எந்த ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லை. நகத்தை வெட்டுங்கள், அப்புறப்படுத்துங்களை, எங்கே உங்களால் போட முடியுமோ குப்பை தொட்டியில் போடுங்க. இது போன்ற நிறைய மார்க்கத்துக்கு புறநான செய்திகளை நாம் மார்க்கம் என்ற எண்ணத்திலே போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறோம். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.